அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு அடுத்தவர்களுடைய குறைகளை விமர்சிப்பதை விட நிறைகளை பார்க்க பழகினால் வாழ்நாள் முழுவதும் மனம் நிறைந்த மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் நமக்கு. அதில் தான் நான் எப்பயுமே குறிக்கோளாக இருப்பேன். ஏன்னா சில இடங்களில் பாருங்கள், ஒரு நான் ஒன்று சொல்கிறதுங்க, சுகர் கூட வந்துடுத்துன்னு வச்சுங்களேன், சுகர் வந்தால் கவலைப்படாதீங்க, அது ஒரு பற்றாக்குறை தான். அது நோயே கிடையாது, நோயே கிடையாது சார். இப்போ சுகர் இல்லாத மனுஷனே கிடையாது. ஏன்னா வாக்கிங் போகும்போது கூட பாருங்கள், நிறைய பேர் பேசுவான், நல்லா கவனிங்களேன். உனக்கு என்ன பாயிண்ட்டுன்னு இவன் கேட்பான், அவன் இவனை கேட்பான் உனக்கு என்ன பாயிண்ட்டுன்னு. என்னடா பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸாடா விட்றீங்கன்னு நாம் நினைப்போம். அது இல்லை, உனக்கு எவ்வளோ சுகர்னு அவன் கேட்குறான், இவனுக்கு இவன் அவனுக்கு அவன் எவ்வளோன்னு கேட்குறான். ஒரு 10% குறைஞ்சி போச்சுறான்னாக்கா அதில் ஒரு சந்தோஷம் அவனுக்கு. 10% அவனுக்கு கூட்டிகிட்டு தான் இவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். 2 சுகர்காரங்க கல்யாண மண்டபத்தில் பாருங்கள் உட்காந்துட்டான்னா சுகரை பற்றி தான் பேசுவானே தவிர இந்த நாடு எந்த பாதையில் போனாலும் அவனுக்கு கவலையே கிடையாது. அந்த மாதிரி பேசுவாங்க. இன்னும் சொல்ல போனால் 2 சுகர், அதாவது ஒரு சுகர்காரன் இன்னொரு சுகர்காரன் பேசாமல் இருந்தாலே சுகர் ஏறவே ஏறாது. நிஜமாங்க, அனுபவ ரீதியில் சொல்கிறேன். நிறைய பேர் என்னை ஏற்றி விட்டு போடுவான். ஏன்னா வித்தியாசமான உலகம், வேடிக்கையான உலகம். கொரோனாவில் பார்த்தோமில்ல, கொரோனாவில் எவ்வளோ இருந்தது. நம்மெல்லாம் நிறைய பேருக்கு நான் ஃபோன் பண்ணேன் சார், நிறைய பேர் அழுதான் சார் ஃபோன்லேயே. யாருமே எங்களை விசாரிக்கலை, நீ விசாரிக்கிறியா, ரொம்ப சந்தோஷம்னா. என்ன ஒருத்தன் விசாரிச்சான் தெரியுமா, இருக்கிறியான்னு கேட்டான் சார். இல்லை எவ்வளோ அதாவது நம்ம சில சமயத்தில் சில வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகள் என்பதே பலவீனம். ரெண்டையுமே எல்லாமே நம்ம ஜாக்கிரதையாக பேசணும். அதனால தான் கடவுள் படைத்த அற்புதமான படைப்பிலே மனிதனுக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய வரம் கொடை எது தெரியுமா? சிரித்து மகிழ்வது தான் சார் மிகப்பெரிய கொடை. வேறு எந்த ஜீவனுக்கும் அது கிடையாது சார், எந்த ஜீவனுக்கும் கிடையாது. நீங்கள் எதையுமே ரசிங்கன்ற. ஏன்னா சிங்கப்பூரில் கூட நம்ம ஆளுங்க 3 பேர் போயிருக்கிறாங்க. போயிட்டு ரோடை கிராஸ் பண்ணி ஓடி இருக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் காரில் வந்தவர் நிறுத்திட்டு எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வந்தீங்களான்னு கேட்டுக்கிறாரு. அந்த 3 பேரில் ஒருத்தன் கேட்டிருக்கிறான், எங்களை பார்க்கலை, பழகலை, பேசலை, எங்களை தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டுக்கிறான். எந்த இடத்துல ரோடை கிராஸ் பண்ணக்கூடாதோ அந்த இடத்துல பண்ணிங்கன்னா நீங்கள் நம்மளாக தான்டா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணேன்னா. ஏன்னா எதையுமே நம்ம துன்பமாகவும் துயரமாகவும் பார்க்க வேண்டாம் சார், எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக பாருங்கள். அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறது, தேனாம்பேட்டை நீங்கள் காரில் பயணம் பண்ணுறீங்க, ட்ரெயினில் பயணம் பண்ணுறீங்க, எந்த இடத்துல பயணம் பண்ணாலும் அங்கே நடக்கிற நிகழ்வுகளை மகிழ்ச்சியாக பார்க்க பழகிவிட்டால் நமக்கு வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி கிடைத்து கொண்டே இருக்கும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு ஒரு அழகான பொன்மொழி இருக்குது. குறைகளை பார்க்க வேணாம் சார், நிறைகளை பார்க்க பழகிடுவேன். பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்வதற்குத்தான் இந்த சிரிப்பு என்பதே மிகுந்த பெரிய மருந்தாக அமையும். ஏன்னா தேனாம்பேட்டை சிக்னலில் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான் புருஷோத்தமன் 8ஆம் கிளாஸ் படித்து 8th B செக்ஷனில் என்கிட்ட படித்த புள்ள தான் அங்கே இருப்பார். ஒரு தடவை டி நகர் போயிட்டு நான் அப்படி திரும்பி வரேன், சமீபத்தில் தான் வந்து அங்கே ஒரு விசேஷம் நடக்குது. ஒன்றும் இல்லை, ஒருத்தன் ஃபுல் பாட்டில் கையில் வச்சுன்னு காலி பாட்டில் ஃபுல்லாக தண்ணியை மொத்தமாக ஏற்றிட்டு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாமல் அளவுக்கு நிற்கிறான். எடுத்தடி வைக்க முடியாத டிராஃபிக்கே பிரச்சனையாக இருக்குது. அந்த கான்ஸ்டபிள் போய் கெஞ்சறாரு, யோ வாயா, ரொம்ப அப்போ கூட வரமாட்டான்றான், நவர முடியல. அப்போ அவரே கேட்டார், ஏயா காசு கொடுத்து நீ தானே வாங்கின, அதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் போய் உட்காந்து நிதானமாக சாப்பிட்ருக்கலாம்ல, எதுக்குடா ஃபுல்லாக ஏற்றிட்டு போக்குவரத்துக்கே தடையாக இருக்கிற அப்படின்னார். குடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சுன்னா. அப்படி என்னடா கட்டாயம்னார், பாட்டில் மூடி தொலைஞ்சு போச்சுன்னா. அதாவது மூடி தொலைஞ்சு போனதுனால தான் அவன் அப்படியே வச்சா அது கீழே ஊற்றிக்கும்னு மொத்தத்தையும் உள்ளே பாதுகாப்பாக ஊற்றிட்டான். இப்போ மூடி தொலைஞ்சு போனது நமக்கு சின்ன காரணம் சார், ஆனால் அவனுக்கு அது பெரிய காரணம். எப்பயுமே அவன் நிலையிலேருந்து நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணணுமே தவிர நம்ம நிலையிலேருந்து சிலதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நாங்களாம் ஆசிரியர் பணியில் இருந்தவர்கள், அவன் நிலைக்கு நாங்கள் மாறினா தான் அதை ரசிக்க முடியும். ஏன்னா பல பேப்பர்லாம் நாங்கள் பண்டல் பண்ணி வீட்டில் வச்சுக்கிறோம் சார், அருமையாக எழுதுவான். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு வரைங்கன்னு ஒருத்தன் எழுதிக்கிறான், அனைவரும் மாண்டு விட்டனர்னு எழுதினான். நான் ஃபுல் மார்க் போட்டேன் சார். இல்லைன்னா அந்த ஆளை ஒரு காட்டணுமா, நான் எங்கே போகிறது, இந்த நூற்றாண்டே ஆளே நமக்கு தெரியல, இவனே வேடிக்கை மனிதனாக இருக்கிறான். 18ஆம் நூற்றாண்டுக்கு நான் எங்கே போகிறது. அவன் ஃபேண்டாஸ்டிக்காக ஆன்சர் எழுதுவான் தெரியுமா உங்களுக்கு. சிமெண்ட்டை தயாரிக்க வேண்டிய மூலப்பொருளில் எழுதுன ஒருத்தர் எழுதிக்கிறான் சார், எந்தெந்த மூலப்பொருள்களை கொண்டு தயாரிக்கப்படும் அந்தந்த மூலப்பொருளால் தயாரிக்கப்படும். எனக்கு ஒன்றும் புரியல. இப்படிலாம் ரொம்ப சுத்திரமெல்லாம் நிறைய பேர் இருக்கிறான் சார். அது உள்ள பயங்கரமான ஆளுங்க, இன்னும் நம்ம வேடிக்கையான பிள்ளைங்க சார். எங்கள் கணக்கு டீச்சர் சாந்தகுமாரி அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுன்னு ஒரு தடவை பேப்பரை தூக்கின்னு வந்தாங்க.
பேப்பர் தூக்கின்னு வந்து நீங்கள் செல்லம் கொடுத்து இந்த பசங்களை கெடுத்துட்டீங்க சார். இல்லைம்மா, ரசிம்மா, குழந்தைதாம்மா ரசிக்கணும். அவன் எப்படி எழுதினாலும் பரவாயில்லம்மா, அதில் இருக்கிற உண்மையை பாருமா, அவன் இடத்துக்கு நீ வந்து பாருமா அப்படின்னு. எங்கள் பேராசிரியர் ஐயா சம்பந்தம் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்க இந்த ஆண்டு பசங்க படிக்கிற 12th தமிழ் பாட புத்தகத்தையே தயாரித்தவங்க. அவங்க பெரிய நூலாசிரியர். அவங்க எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. ஐயாவுக்கு தெரியும், பல ஆண்டுகள் வகுப்பறையிலே மேல்நிலை மாணவர்களை சந்தித்து அவர் மிக அற்புதமாக வழி நடத்தியவர். அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் முழுமையும் பல பணிகளிலே, பல பொறுப்புகளிலே, பல அரசு பணிகளில் இருக்கிறார்கள். அது பெரிய சிறப்பு இல்லையா? அவங்களுக்கெல்லாம் தெரியும். நாங்கள்லாம் தண்டிக்கவே மாட்டோம், அவனை கண்டிக்கவும் மாட்டோம். ஆனால் அவனிடத்தில் ஒரு அன்பு செலுத்தி அதை நம்ம ரசனையாக்குவோம். அந்த அம்மா என்ன கொண்டாந்தாங்க, பேப்பரை கொண்டு வந்து 10 பேர் சேர்ந்து ஒரு தார் ரோடை 20 நாளில் போடுறாங்க, அதே ரோடை 15 பேர் எத்தனை நாளில் போடுவாங்கன்னு காலமும் நேரமும் கணக்கு பற்றி கேட்டிருக்கிறாங்க. நம்மால் எழுதுகிறான், மேற்படி ஆள் சூப்பராக எழுதுகிறான். இது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோடை மறுபடியும் எதுக்கு 20 பேர் போடணும்? அரசாங்கத்துக்கு வீண் செலவு அப்படின்னு எழுதிக்கிறான் சார். நான் சொன்ன ஃபுல் மார்க் போடுமா? இந்த சமுதாயத்தை எவ்வளோ கணக்கு பண்ணி வச்சுக்கிறான் அவன் கணக்கு தான்மா சரின்னு. அந்த அம்மா என்கிட்ட சண்டைக்கு வந்துடுது, இந்த மாதிரிலாம் உனக்கு எழுதுனான்னா நீங்கள் கோவப்பட மாட்டியான்னு. இதை விட பயங்கரமாக எழுதுகிறோம். எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்லாவே தெரியுங்க, ஒரு ஆண் பிள்ளை எழுதுறதுக்கும் ஒரு பெண் பிள்ளை எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எந்த பெண் குழந்தையும் மனசாட்சிக்கு மாறா, தர்மத்துக்கு மாறா, அதர்மமாக எழுதவே எழுதாது சார். இன்றைக்கும் சொல்கிறேன், இன்னை வரைக்கும் சொல்கிறேன், இந்த நாட்டில் இன்னும் கொஞ்சம் தர்மம் இருக்குதுன்னா அது பெண்களால் தான் இருக்கிறது என்பதிலே நான் முழு நம்பிக்கை உடையவன். அது சகோதரியாக இருக்கலாம், தாரமாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், அது யாராவது இருக்கலாம், பெண் வடிவத்தில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் தான் சார் ஒரு பெண் எழுதும், இல்லைன்னா எழுதவே எழுதாது, அப்படியே விட்டுடும். ஆனால் நம்மால் அப்படி இல்லை சார். எந்த கேள்விக்கு தெரியலையோ அதுக்கு தான் சார் நிறைய பக்கம் எழுதுவான், அடி பூந்து விளையாடுவான் சார். கற்பனை சிறக வான மண்டல பறக்க விட்டுருவான். நான் அப்படி தான் கேட்டேன், இந்த பூகம்பம் எப்படி உருவாகும்னு. ஒருத்தன் எழுதிக்கிறான், வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவார்னு எழுதிக்கிறான் சார். அவரை தொடர்ந்து ஆடு மாடுகள் எல்லாம் போகும். என் கூட எதை அனுப்புகிறான் பார். எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு மனசு நொந்து அவனை கண்டிக்கவும் கூடாது, மன உளைச்சல் வர மாதிரி திட்டவும் கூடாது. நான் என்ன தான் பண்ணுறது? அவனுக்கு மனசு வேதனை வெளிப்படுத்தணும் இல்லையா? அவனை கிட்ட கூப்பிட்டு, ஏண்டா ராஜா அப்படி அதர்மமாக எழுதிக்கிறேடா, நல்லா இருக்க நியாயமா தர்மமான்னு ஓன்னு அழுதான் சார். ஒருத்தன் செஞ்ச தவறுக்கு அழுதான்னா அதை விட மன்னிப்பு உலகத்திலே கிடையாது. விட்றா ஏன் அழற, கவலைப்படாத விடு, நான் ஒன்றும் அதை பெருசாக்க மாட்டேன் விட்றான்னு. நான் அதுக்கு அழுவில், நீ படித்து பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. அதனால் அது நம்மக்கிட்டையும் சில குறை இருக்குதுல்ல. அதனால் வாழ்க்கையில் சிலதெல்லாம் கொஞ்சம் நெளிவு சுழியாக தான் போகணும் சார். எந்த இடத்துலையுமே ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ உருவாகிற 2 இடம், ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. கருவறை 10 மாத பந்தம், வகுப்பறை 16 ஆண்டுகள் பந்தம். கருவறை உறவுக்கு தருகிறது, வகுப்பறை உலகுக்கு தருகிறது. அந்த பிள்ளைகளை உருவாக்குகிற பணியில் கடவுள் நம்மையும் ஆட்படுத்தி இருக்கிறான்னா அது மிகப்பெரிய வாய்ப்புங்க. யாராவது ஆசிரியர்கள் இருந்தால் உண்மையிலே சந்தோஷப்படுங்க. இந்த பிறவியிலே ஆசிரியர் பணி தான் முதல் பணின்னு நான் கருதுறேன். சங்கடங்கள் 1000 வரலாம் சார், 1000 பிரச்சனைகள் வரான். பிரச்சனைகள் இல்லாத எங்கே இருக்குதுங்க? எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குதுங்க. அதனால் நம்ம ரசிக்கணும் சார், எல்லா இடங்களையும் ரசனையாக்குங்க. படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெரும் செல்வராயிரம் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துடன்றும் நெய்யுடையடிசல் மெய்பட விதர்த்தும் மயக்கூறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழு நாளேன்னா மகிழ்ச்சியாக இருக்கணும் சார். குழந்தைகளை ரசிக்கணும். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே படம் பிடிச்சு காட்டிருக்கிறார். குழலிநிதி யாழிநிதி என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவன். குழந்தைகிட்ட நம்ம பேசுறதுக்கே இப்போ நேரம் இல்லையே சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது, பேசுறதுக்கே நேரம் இல்லை சார். ஏன்னா நம்ம வளர்ப்பும் சரியில்லை. வளர்ப்பு எப்படி இருந்தால் அப்படி தானே வாழ்க்கை அமையும். அந்த காலத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தாலே அந்த படத்தில் வர பேரெல்லாம் வீட்டில் பிள்ளைகளுக்கு வைப்பாங்க. சந்திரசேகரன், ஞானசேகரன் அப்படின்ற பேரெல்லாம் இந்த மண்ணில் வச்சுருந்தான் சார். இப்போ அப்படிலாம் யாரும் பேரே வைக்கிறதில்ல. என்ன பேர் வைக்கிறான்னு 10 தடவை கேட்க வேண்டியதாகுது. அது வாயில் நுழைய மாட்டேங்குது நமக்கு. அந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறான். அன்றைக்கி ஒரு வீட்டில் போய் நான் உட்காந்துங்கிறேன், ஒரு பையனை கூப்பிட்டு அவர் அப்பா சொல்கிறார், ஃப்ரெண்டு சொல்கிறாரு, புலவர் வந்துக்கிறாரா, கொஞ்சம் வெந்நீர் வாங்கிட்டு வாடான்னு. அவன் தாவி போனான் சார். தாவி போனான், பூமியில் நடக்கலாமே. பையனுக்கு என்ன பேர், என்ன ஜம்புலிங்கம்னா. பரவாயில்ல, நீ சரியாக தாண்டா வச்சுக்கிற. அவன் ஜம்ப் பண்ணி போகிறான். ஏன்டா? அப்போ தான் நான் நினச்சிக்கிறேன், ஏன் இப்படி போகிறான், நடந்தே போக மாட்டேன்றான்னு. அதுக்கு அவர் சொன்னார்,
நீங்கள் நான் வளர்ந்த காலத்தெல்லாம் தூளியில் போட்டு அப்படி ஆறாரோன்னா அப்படி இழுத்து விட்டு வளர்த்தாங்க. இட வசதி இருந்தது. அசைஞ்சு அசைஞ்சு வளர்ந்தோம். இறங்கி விட்டாலும் அசைஞ்சு அசைஞ்சு போகிறோம். அவன் அப்படி இல்லை, இட வசதி இல்லை, ஸ்ப்ரிங் தொட்டியில் தான் போட்டு வளர்த்தோம். அது எகிரி எகிரி குச்சே வளர்ந்ததுனால இறக்கி விட்டாலும் அப்படி தான் போகுது. நான் என்ன பண்ணுவேன்னா அவன் சொன்ன விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நாம் எப்படி உருவாக்குறோம் சார், நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமா நாம் அதுவாகவே மாறுவோம். இதுதான் உபனிஷதத்தினுடைய முக்கியமான சாரம். அதனால தான் நம்ம எண்ணங்கள் நல்லதாக இருக்கணும். எண்ணிய முடிதல் வேண்டும்னா பாரதி. அடுத்த வரி பாருங்கள், நல்லவே எண்ணல் வேண்டும். எல்லாமே நல்லதாக எண்ணுவோமே. ஏன்னா பேராசிரியர் கணேஷ் சிற்சபேசன் ஐயா அவர்களோடு நாங்கள்லாம் பழகிருக்குங்க 10 ஆண்டுகள். ஐயாவும் அவருக்கு பேராசிரியராக இருந்தவர். அவங்க தமிழறிஞர் சாலமன் பாப்பையாவுக்கு ஆசிரியர். அவர் சாதாரணமான மனிதர், இங்கே சரித்திரபட்ச மனிதன். ஐயாவோடலாம் நாங்கள் ஒரு தடவை பயணம் பண்ணோம். தென்கட்சி சுவாமிநாதனோட 10 ஆண்டுகள் பயணம் பண்ணியிருக்கிறேன். அது மாதிரிலாம் அவங்க கூட பழக தாங்க இந்த பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றிக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை அந்த மகான்கள் தான் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சாதாரணமானதில்லை. ஒரு ஒத்தாண்டேஸ்வரர் கோயில் தாண்டி இந்த திருமேசை தாண்டி அம்மன் கோயிலில் பேசுகிறதுக்கு ஆடி மாதம் நான் பேராசிரியர் கணேஷ் சிற்சபேசன் அவருடைய கூட காரில் வரும். காரில் நான் அவரும் பின்னாடி உட்காந்துக்கிறேன். டிரைவர் ஓட்டின்னு வராரு காரை. மண் ரோடு அப்போல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மண் ரோடு சின்ன ரோடு, 20 அடி ரோடு. இந்த 20 அடி ரோடு ஒரு கார் நல்லா வளைக்க முடியாத இடத்துல ஸ்டேரிங் போட்டு வளைச்சாரு டிரைவரு. நல்லா கவனிச்சிங்க, டிரைவர் பேர் கோவிந்தன். அது புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வேறு. கோவிந்தன் சொன்னாலே சங்கு சக்கரம் இருக்கும்ல. அதனால் என்ன பண்ணால் வளைச்ச வளைவில் ஷேரிங் கையில் வந்துடுது. எங்கள் ஐயா சும்மா இல்லை, கோவிந்தா கையில் என்னன்னாரு. ஆமாம், இது பேசி பேசி பழகிட்டவன். சக்கரம் சுவாமின்னா. உடனே எங்கள் ஐயா கேட்டார், சங்கு எங்கேன்னார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஊதிடுவானுங்கண்ணா. அப்போ தான் அவர் சொன்னார், நாங்கள் உயிரை கையில் பிடிச்ச நாங்கள் வரோம். என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? இடுக்கண் வருங்கால் நகுகன்னு ஐயன் வள்ளுவன் சொன்னதை நினைவில் இல்லையான்னார். அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை, எதையுமே துன்பத்தை கூட இன்பமாக பார்க்கிற மனப்பக்குவம் எந்த மனிதனுக்கு வாய்க்கப் பெறுகிறதோ அவனால் தான் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வெளியிலே வருவதற்குரிய தீர்வு அவங்ககிட்டே கிடைக்கும். நீ தீர்ப்புக்குன்னு கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. தீர்வு வேறு, தீர்ப்பு வேறு. தீர்ப்பு தண்டனை பொறுத்தது, தீர்வு மனமாற்றத்தை பொறுத்தது. அந்த மனமாற்றத்தை தருகிற மிகப்பெரிய மகத்துவம் மன மகிழ்ச்சியில் தான் இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே சங்கடப்படுறோம் இல்லை? ஒத்த வரியில் இருக்குது சார் வாழ்க்கையினுடைய நகைச்சுவை. அன்றைக்கி ஹஸ்பண்டு சேரில் உட்காந்துங்கிறாரு. அந்த அம்மா அவங்களுடைய மனைவி சொல்லுது, ஏங்க நான் வெளியில் போகிறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு. அதை விட எனக்கு என்னடி வேணும்னா முடிஞ்சு போச்சா? அங்கே உள்ள என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அந்த ஒரு வரியிலே முடிஞ்சு போச்சு. இதுதான் சார் லைஃப்பில் நீங்கள் பேச மறந்ததுனாலே பல பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. உண்மையா இல்லையாங்க? பேச மறந்துட்டோம் சார். நம்ம பேசினா என்ன ஆகுமோ ஏதாகுமோ. ஒவ்வொரு மனிதனுக்கும் மன அழுத்தம் தான் அவனுடைய மகிழ்ச்சிக்கு தடை என்றால் அந்த மன அழுத்தம் எதனால் வருதுன்னா பேசி பழகாததுனால்தான் அந்த மன அழுத்தமே வருது. ஃப்ரீயாக பேசுங்க சார், நண்பரிடத்தில் பேசுங்க, மகிழ்ச்சியாக உட்காந்து பேசுங்க. நான் குடும்ப கூட்டத்தில் நிறைய பேசுவேன் சார். குடும்ப கூட்டத்தில் நிறைய பேசுவேன். கணவன் மனைவியும் பேசுங்க, ஒன்றா பேசுங்க. ஒரு தீபாவளி வருதா, பொங்கல் வருதா, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போங்க, இந்தாம்மா ஒரு 50,000 நீ போய் புடவை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்கன்னு. இதை கூட்டத்தில் ஒருத்தன் கேட்டுட்டு போய் மறுநாள் சம்சாரத்திட்டு சொல்லிக்கிறான், வர்றது பொங்கல் வரப்போகுது, நீ தனியாக போயிட்டுலாம் புடவை எடுக்காத. புலவர் கூட்டத்தை கேட்டேன். அந்த ஆள் சொன்னது எனக்கு பொருத்தமாக தெரிஞ்சுது. நீங்கள் ஜவுளி கடைக்கு போகும்போது என்னையும் சேர்த்து கூட்டின்னு போகணும். அந்த அவனை கூட்டிக்கிட்டே போகும்போது மனசுக்குள்ளே நினைக்குது, இந்த ஆள் கூட்டத்துக்கு அனுப்புனது ரொம்ப தப்பாக போச்சு. நான் போனாக்கா நான் ஏன் சுதந்திரமாக எடுப்பேன். நான் புட்டாவை பார்ப்பேன், பார்டரை பார்ப்பேன், லுக்கை பார்ப்பேன், கலரை பார்ப்பேன். இந்த ஆள் பில்லை பார்ப்பான். அவன் உட்காந்து நொய் இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லைன்னு வேறு நம்ம பிரச்சனை ஆக்கிடுவான். என்ன பண்ணுறதுடா, இந்த ஆளை எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு யோசனை பண்ணினே போய் என்ட்ரன்ஸ் வரைக்கும் போச்சு. அதுவோ பெரிய ஜவுளி கடை. என்ட்ரன்ஸில் போன உடனே அந்த செக்யூரிட்டி நிற்கிறான் பார். செக்யூரிட்டியை பார்த்துட்டு, அப்பா இந்த மனுஷன் பாரு தனியாக நிற்கிறான். நான் என்ன சொல்கிறேன், நீ கூட உன்னால் பல மணி நேரம் நிற்க முடியாது. நான் குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும் நான் புடவை செலக்ட் பண்ணி நீ வர. அவ்வளோ நேரம் உன்னால் நிற்க முடியாது. இந்த பெஞ்சில் உட்காரு. நீ உட்காந்தீங்கன்னா உனக்கு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கூட கொண்டாந்து கொடுப்பான் அந்த ஆள். இங்கேயே உட்காருன்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுட்டு உள்ளே போட்டுது. உள்ளே போய் இது அலசுன்னு அலசி எல்லாத்தையும் பார்த்து அந்தந்த ரேக்கில் இருக்கிற புடவையெல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு எதையுமே எடுக்காமல் யோசனை பண்ணி நான் அப்படியே சுற்றிட்டு ஒரு செக்ஷனுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஆகிப்போச்சு. 7 மணி நேரம் ஆன உடனே அதுக்குள்ள ஞாபகம் வந்துடுது. குழந்தை ஞாபகம் வந்த மாதிரி புருஷன் ஞாபகம் வந்துடுது. அந்த ஆளை உட்கார வச்சு வந்தமே என்ன பண்ணுறானோ ஏது பண்ணுறானோ, டீ குடிச்சானோ தண்ணி குடிச்சானோ தெரியலன்னு அங்கே பரபரன்னு வாசலுக்கு ஓடியாந்து அங்கே பார்த்தா அவனை காணோம்.
செக்யூரிட்டி நிற்கிறான். செக்யூரிட்டியை பார்த்து கேட்டுது, செக்யூரிட்டி சார் ப்ளூ கலர் சட்டை போட்ட ஒரு ஆளை எங்கே உட்கார வச்சு போன காலையில், அந்த ஆள் எங்கன்னு. அடியே என்னை நல்லா பாடுறேன்னா. இப்போ அவன் தான் செக்யூரிட்டியை நிற்கிறான். அந்த அம்மா வாரி போட்டுது, ஏயா நீ எதுக்கு இந்த வேலையில் நிற்கிற, நீ ஏன் செக்யூரிட்டியாக நிற்கிறேன்னு. சத்தம் போடாது, உட்காரு. நீ என்னை உட்கார வச்சு போனல, அந்த செக்யூரிட்டி உட்காந்து நின்றுனால அவன் சோகமாக இருந்தான். என்னடான்னு கேட்டேன். டியூட்டி மாத்திரம் வரல, இன்றைக்கி என் பொண்ணை பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை வீடு வராங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா. அந்த டியூட்டியை எத்தனை மணி நேரம் செய்யணும்னு கேட்டேன். 8 மணி நேரம் செய்யணுன்னா. எவ்வளோ கொடுப்பேன்னா 400 கொடுப்பேன்னா. நீ சீக்கிரமாக வரமாட்ட, 8 மணி நேரம் நிற்கிறதுக்கு நம்ம நிற்கலாம், ஒரு 400 கிடைக்குமே நான் ஆசைப்பட்டு இதை நான் செய்யலாமான்னு கேட்டேன். ஓ, கடவுளே உன்னை கொடுத்துக்கிறான், இந்த பொறுப்பு கொடுப்பான்னு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தான், நான் செஞ்சுங்கிறேன்னு. அந்த அம்மா எகிரி குதிக்கு, சார் அன்றைக்கே ஜோசியம் உனக்கு எனக்கும் பொருத்தம் பார்க்கும்போது சொன்னான், உனக்கு எனக்கு மன பொருத்தம் தான் 100க்கு 100 இருக்குதுன்னு சொன்னான். அது எவ்வளோ பெரிய உண்மைன்றது இன்றைக்கி தான்யா கண்டுபிடிச்சேன். எடுத்து வச்ச புடவைக்கு 400 குறையுதுன்னு நான் வந்தேன். அதை கரெக்டாக சம்பாஷிட்ட பற்றியா, நீ தாயா 7 ஜென்மத்துக்கு நீ தான் எனக்கு புருஷன்னுச்சு. அவன் மனசுக்குள்ளே நினச்சான், கடவுளே இது தான் எனக்கு 7வது ஜென்மமாக இருக்கணும். ஏன்னா அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். சார் லைஃப்பில் கொண்டாடணும் சார். நான் உடனே ஒன்று சொல்லிட்டேங்களா, நம்ம மனுஷன் 100 வருஷம் வாழ போகிறான்னு வைங்க சார், அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை சார். நம்ம பிறப்பதற்கு முன்பும் ஒன்றும் கிடையாது, மறைஞ்ச பிறகும் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே எதுவுமே கிடையாது சார். நம்ம இருக்கிற வரைக்குமா சந்தோஷமாக இருப்போமே. நான் இன்னும் சொல்கிறேங்க, ஒரு மனிதனை பாராட்டணும்னு நினைக்கிறீங்களா, வாழும்போதே பாராட்டுங்கய்யா, வாழும்போதே பாராட்டுங்க. அவன் தான் இன்னும் வளருவான். யாரை நீங்கள் பாராட்டுறீங்களா இன்னும் வளருவான். நான் இங்கே இருக்கிற தாய்மார்களுக்கு சொல்கிறேன், உன் பிள்ளை 30 மார்க் எடுக்கிறானா, சபாஷ், முதுகில் தட்டி கொடு. உங்கள் ஒப்பனை விட 10 கூட தானே வாங்கியிருக்கிற, சபாஷ்ன்னு சொல்லுங்கள். அவன் மனசில் நினைப்பான், அந்த ஆள் 20 தான் வாங்கினான் நான். சார், குடும்பம் என்றாலே கலகலப்பு சார், குடும்பம் என்றாலே மகிழ்ச்சி சார். அங்கே போய் நீயா நானா என்பது வாழ்க்கை அல்ல, நீயும் நானும் என்பது தான் வாழ்க்கை. பெரியவங்க எவ்வளோ பாடுபட்டு நம்மள கொடுத்துருக்காங்க. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது நாடே. தாயும் தந்தை எப்படி நான் மகிழ்ந்தான், குழாவினான், ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக பேசினான் சார். அப்போல்லாம் டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்படி ஆனந்தமாக வாழ்க்கை வாழ்ந்தான். இப்போ எல்லாம் வந்து உக்காந்துக்குன்னு நமக்கு இந்த உள்ளங்கையில் ஒரு உலகம் வந்து உக்காந்துங்குது. இந்த உள்ளங்கையில் ஒரு உலகம் வந்து உக்காந்துங்கன்னு நம்மளை ஒரு உழுக்குது பாரு. இதை விட மோசம் உலகத்திலே கிடையாது. இப்போ இருந்தாலும் அது அவசியமானதாகவும் இருக்குது. பிள்ளையை பக்கத்தில் வச்சு படுத்த காலமெல்லாம் போய் இப்போ செல்லை பக்கத்தில் வச்சு படுக்கிற காலத்தில் தான் நம்ம வந்துட்டோம். ரொம்ப வருத்தமான காலமாக இருந்தாலும் கூட உறவுகளோடு பேசுவோம் சார், பிள்ளைகளோடு பேசுவோம் சார். பேசாமல் போனதுனாலே பல விஷயங்கள் விஸ்வரூபம் எடுத்திருக்குது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரசிங்கன்றேன். அன்றைக்கி ஜட்ஜையாவே என்னம்மா ரசித்தார் தெரியுமா ஒரு கோர்ட் பிரச்சனையை. ஆடு திருடிட்டான்னு ஒருத்தன் குற்றவாளி கூண்டில் நிற்கிறான் சார். அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதினார், போதிய சாட்சிகள் இல்லாததனால் இந்த மனிதன் ஆடு திருடவில்லை என்று தீர்ப்பளிக்கிறேன்னு எழுதினார். அவன் குற்றவாளி கூண்டில் நின்றுங்கன்னே சொன்னான், நன்றி எஜமா, அப்போ அந்த ஆட்டை நானே வச்சுக்குவான்னா. இப்போ நான் என்ன கேட்குறேன், நாம் சாட்சியை தேடுறோம், அவன் மனசாட்சியோடு இருக்கிறான். அதனால தான் சார் பெரியவங்க சாட்சி வேறு மனசாட்சி வேறன்னா, தன்னெஞ்சறிவது பொய்யற்க போய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஒவ்வொரு மனிதனையும் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளணும்னா, சுய கட்டுப்பாட்டுக்கு உள்ளே வரணும்னா அவன் மனித தன்மையோடு இருக்கணும் சார். அதில் வந்து கோபப்படுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, சில நேரங்களில் தவறுகள் நம்மகிட்டே இருக்கும் தெரியுமா உங்களுக்கு. அண்ணா நகரில் போய் ஒரு கதவை தட்டுறோம் சார், ஒரு பொடி பையன் வெளியில் வரான், யார் வேணும்னா, அப்பா எங்கடா அண்ணா வேலைக்கு போய்க்கிறாரு, அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்குது, அண்ணன் கிரிக்கெட் ஆட போய்க்கிறான். கோவம் வந்துடுது, நீ எங்கேயா போகிறதானே என்ன. இப்போ நான் கூட என் ஃப்ரெண்டு வீட்டில் தாங்கிறேன்னா, அப்போ நான் தான் வீடு மாறி வந்துட்டேன்றது அந்த பிள்ளை என்ன நாகரிகமாக சொல்கிறான் சார். அவன் மேலே கோவப்படலாமா சார்? நான் நிறைய குறைகள் நம்மக்கிட்ட இருக்குது சார், நம்மக்கிட்ட நிறைய இருக்குதுங்க. இங்கே 2019 இன்னும் ஒரு 10 நிமிஷம் நினைவு சார். 2019 நாங்கள் வந்து சிங்கப்பூர் போயிருந்தோம். லிட்டில் இந்தியாவில் ஒட்டுமொத்த தமிழர்களை ஒன்றாக்கி அங்கே இருக்கிற அருமைச்சந்திரன் என்ற நண்பர் என் தலைமையில் ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார் சார். பிரமாதமாக நடந்து முடிஞ்சதுங்க. அங்கேருந்து வந்தோம், இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா ஃப்ளைட்டையும் நிறுத்திவிட்டான், சார், எல்லா ஃப்ளைட்டையும் நிறுத்திவிட்டான். கடைசியில் என்னாச்சு, அவருடைய நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு ஆள் சென்னையில் பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டலில் 3rd ஃப்ளோரில் 303வது ரூமில் அட்மிட் ஆகிட்டார். ஹார்ட் பேஷண்ட்டுன்னு கேள்விப்பட்டுட்டு அவர் அங்கேருந்து ஃபோன் அடித்தார், புலவர் நான் வர முடியாது, நீங்களும் அதை போய் பார்த்துட்டு வாங்கன்னு.
அங்கேருந்து நண்பர் சொல்லிட்டாருன்னு சொல்லி பரமுடித சோலையில் போய் ஆப்பிள் பழம் அந்த பழம் இந்த பழம்லாம் வாங்கி ஒரு பையன் நிறைய எடுத்துக்கின்னு 303வது ரூமில் என்ன டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பணுமோ என்னமோ என்ன பண்ணுறோன்னு பார்த்தா கதவை லேசாக திறந்தது. பரவாயில்லை, எழுப்பணும் அவசியம் இல்லைன்னு உள்ள கதவை திறந்து அப்படி எள்ளி வெட்டி பார்த்தேன். பெட்டில் படுத்துருந்தவன் என்னை பார்த்துட்டு பரபரப்பாக அந்த ஆள் எழுந்தான். எழுந்திருக்கும் போது நான் சொன்னேன், ஏன் பதற, எதுக்கு பதற்றப்படுற, இந்த பதற்றம் தான் உன் ஹார்ட்டுக்கு பிரச்சனைக்கு காரணம், பதற்றப்படாத படு. சார் இல்லை, எதையும் சொல்ல வேண்டாம், உன்ன டீட்டெயில் பூரா நண்பர் சொல்லிவிட்டார், அப்படியே படுன்ட்டேன். கொண்டு போன ஆப்பிளை கழுவி தோலை சீவி அவனுக்கு 2 பீஸை போட்டு கையில் கொடுத்து சாப்பிட வச்சு 2 நாள் ஆச்சுன்னாரு அட்மிட் ஆகி. இப்போ பெயின்லாம் எப்படி இருக்குதுன்னு, ஹார்ட் பெயின் இருக்கிறவன் இசிஜி எடுக்க போய்க்கிறான்னாரு. இப்போ என் முகம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிங்க இல்லையா? அப்போ நீ யாருன்னு அந்த ஆளுக்கு துணையாக 2 நாள் நின்று இருந்தேன், இடுப்பு வலி தாங்கலை, பெட்டு காலியாகுதுன்னு படுத்தேன்லாம். இப்போ குறை யார்கிட்ட சார் இருக்குது? நம்மக்கிட்ட தாங்க. நம்மக்கிட்ட இருக்குதா குறை, அடுத்தவங்ககிட்ட இருக்கிற குறையே பார்க்குறதை விட்டுடுவோம். பெரிய வேட்டியில் ஒரு கருப்பு புள்ளி இருந்தால் மனிதனுக்கு கருப்பு புள்ளியை பற்றி தான் டெவலப் பண்ணுவானே தவிர அத்தனை பகுதியும் வெள்ளையாக இருக்குதுன்னு பார்க்குற மனம் மாறணும். அந்த மனமாற்றம் வந்தால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் சூப்பராக இருக்கும் சார், ஒரு குடும்பமும் சூப்பராக இருக்கும் சார். நீங்கள் ஒரு எந்த தப்பை பண்ணுவோம், அந்த தப்பை டெவலப் ஆக்குவோம், அதை விமர்சனம் பண்ணுவோம் சார். விமர்சிக்கிற நாம் ஒருத்தனை விமர்சனம்னா நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு 4 பேர் தயாராக இருக்கிறோம். நாம் ஒருத்தனை பாராட்டணும்னா நம்ம பாராட்டுறது கடவுள் 2 பேர் ஏற்பாடு பண்ணுவான். இதுதான் தர்மம், இதுதான் நியாயம். அதுக்கு இந்த மகிழ்ச்சி அடைகிற மனோபாவம் வேணும் சார். எப்பயும் நாம இருக்கணும் சார். நமக்குள்ளே நாம தான் பயணம் பண்ண, நம்ம தவிர நமக்குள்ளே இன்னொருத்தன் பயணம் பண்ணவே கூடாது. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளோட உங்கள் பிள்ளைகளாக பாருங்கள், நோ கம்பேரிசன், கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. பெரியப்பா வீட்டு பிள்ளை பாரு, சித்தப்பா வீட்டு பிள்ளை. எங்கள் தெருவிலே ஒருத்தன் பையன் ஃபெயில் ஆகிட்டான் சார் +2ல். அவனே சொன்னான், பார்த்தே பாடா பாவி ஃபெயில் ஆகிட்டாடான்னு. ஒன்னால தான் ஃபெயில் ஆனான்னு அவங்க அப்பங்கட்டே. ஏன்டா நான் என்னடா பண்ணேன், நீ எப்போ பாரு எதிரொட்டு பொண்ணை பாரு என்னமா படிக்குது, எதிரொட்ட பொண்ணை பாரு என்னமா படிக்குதுன்னு வருஷம் பூரா அதை பார்த்து தான்டா நான் ஃபெயிலாக போட்டேன்னா. அதனால் உன்னால தான் நான் கேட்டேன். நான் எதுக்கு கம்பேர் பண்ணாதீங்க சார், அவனுக்குள்ளே ஒரு சிறப்பு இருக்குது, அவனுக்குள்ளே ஒரு பெருமை இருக்குது. இதை பார்த்து மகிழக்கூடிய மனோபாவத்தை நாம் பெற்றுவிட்டால் தனி மனிதனும் மகிழ்ச்சியாக இருப்பான், குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறீங்களா, நல்ல விஷயங்களை டெவலப் பண்ணி பேசுவோம் சார். நடந்த கெட்ட விஷயங்களை பேச வேண்டும் அவசியமே இல்லைன்னு, துன்பத்தை அதிகமாக பேசினால் இருக்கிற இன்பமும் போயிடும் சார். மகிழ்ச்சியுடையவன் யார் தெரியுமா, மகிழ்ச்சி இல்லாதவன் யார் தெரியுமா? எவன் ஒருவன் இருப்பதை பார்க்கிறானோ அவன் மகிழ்ச்சியாளன், எவன் ஒருவன் இல்லாததையே பார்க்கிறானோ அவன் மகிழ்ச்சி அற்றவன். இதுதான் சின்ன மந்திரம். இது இருக்கிறத பார்ப்போம் சார், இருக்கிறத பார்ப்போம், சந்தோஷமாக இருப்போம். வாழ்க்கை முழுவதும் நம்ம எதையும் கொண்டு போக போகிறதில்லை, எதையுமே கொண்டு இல்லை. கவியரசு கண்ணதான் சொன்னார், இருக்கத்தான் வந்தோம் இல்லாமல் போகிறோம்னா. எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போகிறோம்னா, இதெல்லாமே வாழ்வினுடைய உண்மைகள். இதெல்லாம் தூக்கி போடுங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்கணும் சார். இன்றைக்கி பெண்கள்லாம் இன்னும் அபாரமான குழந்தைகள். இந்த பாருங்கள், 2 பெண்கள் சரிநிகர் சமமாக பாராளுமன்றத்தில் கூட 33% கேட்குறாங்க. எங்கள் நடுவர் 50% கொடுத்து கூட்டிருக்கிறார் பட்டிமன்றத்தில். இங்கே 2 ஆண்கள், அங்கே 2 பெண்கள். பெண்கள்னால் என்ன ஜீனிஸாக இருக்காங்க தெரியுமா, திறமையாக இருக்குதுங்க. அன்றைக்கி ஒருத்தன் டாக்டர்கிட்ட போய் சொன்னான், டாக்டர் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன் என்ன பிரச்சனைன்னாரு, கட்டிலில் படுத்து ராத்திரி பூரா படுத்தா எவனோ கட்டிலுங்க படுத்துங்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. ஒவ்வொரு அரை மணி நேரமும் எழுந்து பார்க்குறேன், ஆனால் எவனுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னா. உடனே டாக்டர் கணக்கு போட்டார். ஒரு சிட்டிங்க்கு 2000 ரூபாய் போட்டு 10 சிட்டிங் போட்டால் 20,000 கலெக்ஷன் ஆகிடும். ஒவ்வொரு சிட்டிங்கும் 1 மணி நேரம் என்கிட்ட பயிற்சி எடுக்கணுன்னாரு. எவ்வளோன்னா மொத்தம் 20,000 கணக்கு போட்டான். இதை விட நமக்கு நிரந்தரமாக தூக்கமே வராது. அவகிட்ட போய் சொன்னான். அதனால் என்ன பண்ணிட்டான், என் சம்சாரத்துக்கிட்ட சொல்லிட்டு வரேன்ட்டு போனான் பாருங்கள். வரவே இல்லை. 1 மாதம் ஆச்சு. அந்த கோயில் பக்கமாக வந்தபோது அவனை போய் சந்திக்கிறாரு டாக்டர். என்னப்பா மறுநாளே வரேன்னு சொன்ன, வரவே இல்லைன்னு. இல்லைங்க, இப்போ அந்த மாதிரி கனவே வர்றதில்லை, பிரச்சனையே தீர்ந்து போச்சுன்னா. என் சம்சாரம் 100 ரூபாயில் முடிச்சுட்டா அப்படின்னா. என்னையா பண்ணாங்க அப்படின்னார். ஒன்றும் இல்லை, கட்டில் பிரித்து கிடச்சிட்டு 100 ரூபாய்க்கு பாய் வாங்கி வந்து கொடுத்தா, இப்போ பாயில் படுத்து கிடக்கிறேன், எவன் படுக்கிற மாதிரியும் ஃபீலிங்கே வரல, கனவே வரல அப்படின்னு. அந்த 100 ரூபாயில் முடிச்செடுத்து பாரு அந்த பிள்ளை. 20,000 எங்கே, 100 ரூபாய் எங்கே? அதனால்தான் தான் பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நாங்கள் மாதர் அறிவை கெடுத்தான்னா. அதனால்தான் மாண்புமிகு தமிழகம் முதல்வர் அவர்கள் கல்லூரி வாசல் கனவாகிவிடக்கூடாது என் பெண் குழந்தைகளுக்குன்னு தான் அரசு பள்ளியில் படிக்கிற பெண் குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் என்ற திட்டத்தையும் கொண்டு வந்தார். இப்போ நம்ம பையன்லாம் காலேஜுக்கு போகலாமா வேணாமா,
நமக்கு முடியலையேன்னு அவன் வருத்தப்பட்டான். நீயும் வாடான்னு இப்போ அவனுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு ஒரு அரசு பள்ளிக்கு ஒரு பெருமிதத்தையும் சிறப்பையும் சேர்த்து கொடுத்துருக்கிறான்னா, எந்த வகையிலாவது இந்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ற வரலாற்றை புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே, பிள்ளைகளுடைய கல்விக்காகவே செலவு செய்கிற அரசாங்கத்தை நம்ம இப்போ பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், உங்கள் வீட்டு பிள்ளைகளும் புத்தக திருவிழாவுக்கு அழைத்து வாருங்கள். உண்மையிலே சொல்லப்போனால் இன்றைக்கு வருவாய்த்துறையும் நம்முடைய பப்பாச்சி அண்ணன் முருகன் ரொம்ப அரும்பாடுபட்டு இந்த பேச்சாளர்கள்லாம் தேர்வு செய்து கொடுப்பார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் புது புது தலைப்புகளை கொடுத்து பேச வைக்கிறார். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய முருகன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றிகள், அந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இந்த அளவிலே புத்தக திருவிழாவுக்கு அழைத்து வருகிற பிள்ளைகளுக்கு புத்தகம் வாங்குகிற பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. புத்தகம் வாங்குகிற பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க சார். ஒரு சொல்லில் குழந்தைகளை நம்ம ஜெயிக்கலாம் தெரியுமா? நீங்கள் குழந்தைகிட்ட பேசுங்க சார். அன்னைக்கு அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பையனை கூட்டிக்கிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு வராரு அப்பா. சின்ன பையன் சார், சின்ன பையன் 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கூட்டின்னு மெடிக்கல் ஷாப்புக்கு வராரு. மெடிக்கல் ஷாப்பில் கேட்குறாரு, எறும்பு மருந்து ஒரு பாக்கெட்டை கொடுங்கன்னாரு. அப்போ பையன் கேட்டான் சார் ஒரு கேள்வி, ஏன்பா எறும்புக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டான் சார். அந்த மருந்து வாங்கவே இல்லை சார். அந்த பிள்ளை எறும்பை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறான், நான் அதை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஒரு வார்த்தையிலே தந்தைக்கு உபதேசம் பண்ணான் சுவாமிநாதன்னா. இன்றைக்கி தந்தைக்கு உபதேசம் பண்ணுற பிள்ளைகள் உருவாகி இருக்கிறார்கள். சின்ன குழந்தைகளை ரசிங்க சார். நான்லாம் இன்ஸ்பெக்ஷனுக்கு போவேன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு. அப்போல்லாம் போனால் ஜாலியாக இருக்கும் சார் பிள்ளைகள்லாம். அப்படி உள்ளே போனேன்னா அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையனெல்லாம் பார்த்து கேட்பேன் நான், ஆயக்கலைகள் எத்தனைடான்னு ஒரு தடவை கேட்டேன். 64 சாருன்னா. சபாஷ், எப்படி சொன்னேன்ன? எங்கள் மிஸ்ஸு மேலே எழுதி வச்சுக்கிறாங்க சோத்துலன்னா. அந்தம்மா எழுதிக்குது ஆயக்கலைகள் 64. சபாஷ் சபாஷ் சபாஷ். 64 உனக்கு சொல்ல தெரியுமா? சொல்லுவேன் சார். அடே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே சொல்லுவியா? சூப்பர், சொல்கிறா பார்ப்போம். ஆயக்கலை 1, ஆயக்கலை 2, ஆயக்கலை 3ன்னா மிஸ்ஸு ஓடாந்தது. டேன்னு நான் சொன்னேன், விடுமா குழந்தைய பேச விடு. 64 நம்பரையாவது வரிசையாக சொல்கிறானா பார்ப்போம்மா. ஏன்னா நாம் நினைக்கிற மாதிரி ஆன்சர் அவன் சொல்கிறத விட அவன் நினைக்கிற மாதிரி சொல்கிறதுல ஒரு அழகு இருக்கு இல்லையா? அந்த அழகை ரசிக்கணுமா? அந்த ரசனை தாமா எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவான்னு எங்கள் பாட்டன் மகாகவி பாரதி பாடி இருக்கிறாமா. அதனால் குழந்தை தாமா முதல் சொத்து. அவனிடத்தில் அப்படி சந்தோஷமாக பேசுவோம், சந்தோஷமாக பழகுவோம். அவனை மடியில் உட்கார வச்சுட்டு பேசுங்கய்யா. இன்னையில் நான் இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்து போனதனுடைய ஒரே நோக்கம், வீட்டில் நாளையிலிருந்து டிவியை நிறுத்துங்க. ரேடியோவை யாரும் கேட்குறதில்ல, ரேடியோவும் வேண்டாம், இருந்தாலும் அதையும் நிறுத்துங்க. ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் குடும்ப உறவுகளோடு உட்காந்து கலகலப்பாக பேசுவோம் சார். உண்மையிலே சொல்கிறேன், கலகலப்பாக பேசுங்க. கலவரம் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. சின்ன சின்ன சண்டை தான் வரட்டுமே சார். ஊடுதல் காமத்திற்கென்பம் அதற்கென்பம் கூடி முயங்க பெருன்னு 1330வது குறளில் திருவள்ளுவர் அதைத்தான் சொல்கிறார். சின்ன சின்ன சண்டைகள் வரணும் சார். மௌனமாகவே இருப்பாங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். மௌனமாகவே இருப்பாங்க. சண்டை வரணும், சின்ன சின்ன சண்டை வரணும் சார். எந்த சண்டை எப்படி வந்ததுன்னு தெரியாது, அது எப்படி சமாதானம் ஆகும்னு தெரியாது. வரணும், சின்ன சின்ன சண்டைகள் வரணும், பேசணும், ஜாலியாக இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு கூட பிச்சைக்காரன் வந்து கேட்குறான் சார், அம்மா தாயே சோறு போடணுன்னா. அந்த அம்மா வெளியில் வந்தது. ஆள் பார்த்தா வாட்டு சாட்டமாக இருக்கிற, எங்கன்னா வேலை செஞ்சு பழிக்க வேண்டியது தானே, பிச்சை எடுக்கிற. அவன் கோவப்படல சார். அம்மா பார்க்குறதுக்கு நீ கூட நயன்தாரா மாதிரி தாங்கிற, சினிமாவில் நடிக்கவா போனேன்? இதை இருக்குதுங்கள உன் வீட்டில், இதுங்களுக்கெல்லாம் வச்சு கொட்டுறதுக்கு தான் நீ இங்கேயே இருக்கிற. வச்சு கொட்டியே இழைச்சிட்டே அம்மா. அந்தம்மா கண்ணீர் விடுது. எனக்காக வருத்தப்படுற ஒரு தம்பி நீதாண்டா சார். பிச்சைக்காக வந்து தம்பி ஆயிட்டான். இருடா கண்ணுன்னு சொல்லி உள்ளே போய் 4 இட்லி சூடாக வச்சு சட்னி வச்சு கையில் கொடுத்து சாப்பிட வச்சு, எப்பப்பெல்லாம் பிரச்சனையாக இருக்குதோ, உனக்கு பசியாக இருக்குதோ, அப்பப்பெல்லாம் வாடா அக்கா நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு உரிமை கொண்டாடுற அளவுக்கு அந்த மனமாற்றத்தை எது தந்தது சார்? அவன் அன்பான வார்த்தை தான் சார். அறிவு மூளையை சார்ந்தது, அன்பு இதயத்தை சார்ந்தது. இதயம் சார்ந்து பேசுமையா, இதயம் சார்ந்து பேசுவோம், இனிமைகளை உருவாக்குவோம். வாழ்நாள் முழுவதும் வசந்தமாக இருக்கும் சார். வசந்தமாக பேசாமல் போனதுனால தான் சார் பிரச்சனையை. ஒரு நாள் கரண்ட்டே நின்று போச்சு சார். நெட்டு ஒர்க் ஆகலை, லேப்டாப்பில் ஒர்க் ஆகலை, செல்லு ஒர்க் ஆகலை. அந்த அம்மா சொல்லிச்சு பக்கத்து வீட்டுக்காரம்மாக்கிட்ட, அப்போ நீ என்ன தாண்டி பண்ண, எப்படி தான் பொழுது போச்சு? இல்லை என் வீட்டுக்காரர்கிட்ட தான் உட்காந்துன்னு பேசியிருந்தேன். ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கிறாண்டி.
அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சின்னா பேசுறதுனால தானே அந்த புரிதல் வருது. தெரிந்து கொள்வது வேறு, புரிந்து கொள்வது வேறு. நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கை சுகமான பயணமாக இருக்கும். 43 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி. இன்றைக்கி எங்கள் வீட்டம்மா கேட்குது, நான் சொன்னேன்னு புரிஞ்சுதா? வகுப்பறையில் வாத்தியார் கேட்குற, நான் சொன்னேன்னு புரிஞ்சுதா? தெரியுறது வேறு, புரியுறது வேறு. நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, புரியல. நம்ம நாடு புண்ணிய பூமியா, ஆன்மீக பூமியா, அறிவாளிகள் ஞானிகள் நடமாடிய புண்ணிய பூமியா, வாழ்வதற்கென்ற பிறந்த மண்ணியா அந்த மண்? இந்த மண்ணை நேசிப்போம். நம்ம தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, மிக மனிதநேயம் நிறைந்த தமிழ்நாடு, கோயில்கள் நிறைந்த புனித பூமியா இந்த பூமி. இங்கே பிறந்ததுக்கு பெருமைப்படுமையா. எந்த நாட்டிலையா 60 கொண்டாடுறான், 70 கொண்டாடுறான், 80 கொண்டாடுறான், 100 கொண்டாடுறான்? நம்ம அதுவும் தென் பகுதியில் தான்யா 60ஆம் கல்யாணம் பண்ணுறான், 70 கல்யாணம் பண்ணுறதே வேலை இல்லையான்னு கேட்கக்கூடாது. கல்யாணம் என்பது வாழ்நாள் முழுவதும் கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு திருநாள் என்று பிரபஞ்சத்திற்கு பிரகடனப்படுத்திய மண்ணையா அந்த மண். 60 சஷ்டியப்த பூர்த்தியா. அது கூட நிறைய பேர் கேட்குறான், 60 பண்ணுறதா 61 பிறந்தான். 61 என்னைக்கு பிறகுதான் அன்றைக்கி தான் பண்ணணும். ஏன் தெரியுமா? 61 திருப்பி போடு 16 வயதில் தான் மார்கண்டேயன் திருக்கடையூரில் வாழ்க்கையினுடைய நீட்சி பெற்றது. அதனால தான் திருக்கடையூரில் 60ஆம் கல்யாணத்தை பண்ணுறான். நான் கூட 13 வருஷத்துக்கு முந்தைய அங்கே தான் பண்ணேன் திருக்கடையூரில். ஆஸ்திரேலியாவில் வந்து என் ஃப்ரெண்டு வந்தான் சார். அவன் கேட்டான் பாரு ஒரு கேள்வி, அதே ஒய்ஃபான்னு கேட்டான் சார். அதனால் நம்ம கலாச்சாரம் வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னாரியா. இது விவசாயத்தோடு பின்னி பிணைந்த வாழ்வியல் உண்மைகளை கொண்ட வளமான நாடு. வாழ்வோம், வாழ்வதற்கென்றே நாம் பிறந்திருக்கிறோம். சந்தோஷமாக வாழ்வோம். இது உயர்ந்தது, அது தாழ்ந்தது, இவன் உயர்ந்தவன், இது பெரியவன், அவன் பெரியவன், இவன் பணக்காரன் மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்வதில்லை. எவன் ஒருவன் மனம் நிறைவாக இருக்கிறானோ அவன்தான் மகிழ்ச்சியாக வாழ்கிறான் என்றார். பணம் நிறைவதை விட மனம் நிறைந்து வாழ்வதற்கு சிரிப்புதான் உதவும். நன்றி.